விவசாய வளர்ச்சி குறைவுக்கு தமிழக அரசே காரணம். அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது: 2024-25 ஆண்டில் தமிழகத்தின் ஒட்டுமொத்த பொருளாதாரம் 9.69% அதிகரித்திருக்கும் நிலையில் அதைவிட அதிகமாக சேவைத்துறை 12.7%, அதேபோல உற்பத்தித்துறை 9% வளர்ச்சி அடைந்துள்ளன. ஆனால் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்களின் வாழ்வாதாரமாக திகழக்கூடிய முதன்மை துறையான வேளாண் துறையோ சேவைத்துறையின் வளர்ச்சியில் கிட்டத்தட்ட 100ல் 1 பங்கை மட்டுமே வேளாண் துறை எட்டி இருப்பதாகவும், வளர்ச்சி குறைவுக்கு தமிழக அரசே காரணம் என்றும், வேளாண் துறை வளர்ச்சியை முதன்மை நோக்கமாக கொண்டு அதற்கான சிறப்பு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும். அதற்காக அனைத்து வேளாண் விளைபொருட்களுக்கும் நியாயமான கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும். உழவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 10,000 வீதம் இடுபொருள் மானியம் வழங்கப்பட வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தல், குளிர்பதன கிடங்குகள் அமைத்தல் போன்றவற்றுக்காக அதிக அளவில் முதலீடுகள் செய்யப்பட வேண்டும். அதன் மூலம் வேளாண் துறை வளர்ச்சியையும் உழவர்களின் வருவாயையும் அரசு அதிகரிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்.